जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जीव करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला पुरोபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீமன் பாகவத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வடிவன பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமன் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7, ஃபர்ஸ்ட் கேண்டோ ரவி பிரபு சாப்டர் 7. அப்படியே அடுத்து தட்டிக்குங்க 53 கரெக்டாக ஸ்னேகாமதி 53 1753 பண்ணிட்டீங்களா ரவி பிரபு? இருக்கா? 53 54 ஒன்றா இருக்கும் கரெக்டா? எஸ், வெரி குட். ரமேஷ் ப்ரோ ஓகே பிரபு? 1753 ஆமாம் ரெண்டு சேர்த்து தான் இருக்கேன். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரம்ம பந்து நா சாந்தவ்ய அதாதாயி வதாரஹனா மைவோப்யாஹம் ஆம்நாதம் பரிபாஹி அனுசாசனம் குரு பிரதிஷ்ருதம் சத்யம் யத் யத் சாந்தவ்யதா பிரியாம் பிரியம் ச பீம சேனஸ்ய பாஞ்சல்யா மயம். ஜெய ஜெகநாத சுத்ரா மகாராணி கி ஜெய. ஏவ ச ஸ்ரீ பகவானுவாச்ச பிரம்மபந்துநாஹ சாந்தவ்ய அதாதாயி வதார்ஹனா மயைவோபயம் அம்நாதம் பரிபாஹி அனுசாசனம் குரு பிரதிஷ்ருதம் சத்யம் யத் யத் சாந்தவ்யதா பிரியம் பிரியம் ச பீமசேனஸ்ய பாஞ்சல்யமயம் ஏவ ச. ரமேஷ் ப்ரோ. श्री भगवान उवाच ब्रह्मबन्धुना सान्तव्य अदादायि वदार्हना मय्योप्य अम्नादं परिपाहि अनुशासनं गुरु प्रतिष्ठितं सत्यं विष्णुदा सत्यं यत् सान्तव्यदा प्रियं प्रियं च भीमसेनस्य स्नेहमती. श्री भगवान उवाच ब्रह्मबन्धुना हन्तव्य अदादायि वदर्हना अम्नाद मयिवोभव्य अम्नाद
Sudam Satyam Gurupati Sudam Satyam Yatta Santavadyata Priyam Yata Santavayada Priyam Priyam Cha Bhimasenasya Priyam Cha Bhimasenasya Panchachamayam Evacha Panchalyamaya Evacha. Sri Bhagavan Parampurusha Bhagavan Uvacha கூறினார், பிரம்மபந்து ஒரு பிராமணனின் உறவினர். நான் கூடாது. சாந்தவ்ய கொல்லப்பட்ட அததாயி வலியை தாங்குபவன். வதஹர்ஹன கொல்லப்பட வேண்டியவனாவான். மயா என்னால் ஏவ நிச்சயமாக உபயம் இருவரையும் அம்நாதம் அதிகாரியின் கட்டளைப்படி விவரிக்கப்பட்டுள்ள பரிபாகி நிறைவேற்ற வேண்டும். அனுசாசனம் கட்டளைகள். குரு உண்மையான நடந்து கொள். பிரதிஷ்ருதம் வாக்களித்தபடி. சத்தியம் சத்தியம். ஏத்தத் எது ஒன்று. சாந்தவ்யதா சமாதானப்படுத்தும் வேளையில். பிரியம் அன்பிற்குரிய மனைவியை. பிரியம் திருப்தி. சா மேலும். பீமசேனஸ்ய ஸ்ரீ பீமசேனரின். பாஞ்சல்யா திரௌபதியின். மஹிமம் என்னையும் கூட. ஏவ நிச்சயமாக. சா மேலும். மொழிபெயர்ப்பு எல்லாரும் சொல்லுங்க. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஒரு பிராமணரின் நண்பனை கொல்லக்கூடாது. ஆனால் அவன் வலியை தாக்குபவனாக இருந்தால் அவனை கொல்லத்தான் வேண்டும். இத்தீர்ப்புகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் உள்ளன. அவற்றிற்கேற்ப நீ செயற்பட வேண்டும். உன் மனைவிக்கு நீ அளித்த வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் பீமசேனனையும் என்னையும் கூட நீ திருப்திப்படுத்த வேண்டும். The personality of Godhead, Sri Krishna, said, "A friend of a Brahmana is not to be killed, but if he is an aggressor, he must be killed. All these rulings are in the scriptures, and you should act accordingly. You have to fulfill your promise to your wife, and you must also act to the satisfaction of Bhimashena and me." கிருஷ்ணா. ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரோபாதி மகாராஜ் பலூர்கி. வெவ்வேறு நபர்கள் மேற்கோள் காட்டிய வெவ்வேறு சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அஸ்வத்தாமனை கொல்லவும் வேண்டும், விடுவிக்கவும் வேண்டும் என்பதை அர்ஜுனன் குழப்பமடைந்தார். பிரம்மபந்து அல்லது ஒரு பிராமணனின் தகுதியற்ற மகன் என்பதால் அவனை கொல்வது சரியல்ல. ஆனால் அதே சமயம் அவன் குற்றவாளியாகவும் இருக்கிறான். மனுவின் தீர்ப்புப்படி வலுத்தாங்குதல் செய்வதன் ஒரு பிராமணனாக இருந்தாலும் ஒரு பிராமணரின் தகுதியற்ற மகனை பற்றி என்னவென்று கூறுவது? அவன் கொல்லப்பட வேண்டியவனாவான். துரோணாச்சாரியர் ஒரு தகுதியுள்ள பிராமணர் என்பதில் சந்தேகமில்லை. எனினும் போர்க்களத்தில் ஆயுதபாணியாக நின்றிருந்ததால் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் அஸ்வத்தாமன் வலுத்தாக்குதல் செய்தவன் என்ற போதிலும் எவ்வித போர்க்கருவிகளும் இல்லாமல் அவன் நின்று கொண்டிருந்தான். தீர்ப்பு என்னவென்றால், வலுத்தாங்குதல் செய்வதன் ஆயுதத்தையும்
ரதத்தையும் இழந்தவனாக இருந்தால் அவனை கொல்லக்கூடாது. இவை அனைத்தும் நிச்சயமாக குழப்பம் விளைவிப்பதே ஆகும். தீவிரமும் திரௌபதியை சமாதானப்படுத்துவதற்காக அவள் முன் செய்த வாக்குறுதியை அர்ஜுனன் காப்பாற்ற வேண்டியிருந்தது. மேலும் அஸ்வத்தாமனை கொன்று விடும்படி அறிவுரை கூறிய பீமனையும் கிருஷ்ணரையும் கூட அவர் திருப்திப்படுத்த வேண்டியிருந்தது. சிக்கலான இந்நிலை அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது. அதற்கான விடை கிருஷ்ணனால் அளிக்கப்பட்டது. பிடிச்ச வயசு பிரபு இப்போ சிக்கலில் மாட்டி இருக்கிறாரு. அதனால தான் இந்த ஸ்லோகத்தை அப்படியே துண்டாக விடாமல் 55ஓடு சேர்த்து பார்ப்போம். அப்போ இதுக்கு விட ஒன்று கிடைக்கும். இப்போ டெக்ஸ்ட் 55 பதம் 55. சுத உவாச்சா அர்ஜுனா சாக்யானா சாரி வேடா சுத உவாச்ச அர்ஜுனா சஹா சக்னயா ஹரே ஹர்தம் அதாசினா மணிம் ஜஹார முதயம் த்விஜஸ்ய சஹா மூதஜம். மொழிபெயர்ப்பு இரு பொருள்படும் உத்தரவுகளின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட பகவானின் உள்ளெண்ணத்தை அர்ஜுனனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இவ்வாறாக அர்ஜுனன் அஸ்வத்தாமனின் தலையிலிருந்து முடி மற்றும் மணி ஆகிய இரண்டையுமே தனது வாளால் வெட்டி எறிந்தார். எஸ் சங்கீத் எப்படிங்க? Translation. Just then, Arjuna could understand the motive of the Lord by his equivocal orders, and thus with his sword he severed both hair and jewel from the head of Ashwatthama. Starting a Sudha Goswami saying Suranamudri. Okay. Yesu Bhakti Vedanta Swami Srila Prabhupada Maharaj Purlurki. வெவ்வேறு மனிதர்களின் முரண்பாடான உத்தரவுகளை நிறைவேற்றுவதென்பது சாத்தியமல்ல. ஆகவே அர்ஜுனன் தனது புத்தி கூர்மையால் இரு பிரிவினருக்கும் நடுநிலையாக ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து அதன்படி அஸ்வத்தாமனின் தலையிலிருந்து மணியை துண்டித்தார். இது அவனுடைய தலையையே துண்டிப்பதற்கு சமமாகும். ஏன் என்றாலும் இதனால் அவனுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது, நிலையும் சமாளிக்கப்பட்டது. அஸ்வத்தாமன் இங்கு இரு பிறப்பு எய்தியவன் என்று குறிப்பிடப்படுகிறான். நிச்சயமாக அவன் இரு பிறப்பு எய்தியவன் தான். ஆனால் அந்நிலையிலிருந்து அவன் இழிவடைந்ததால் சரியான தண்டிக்கப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம பாகவதம் லாஸ்ட் கிளாஸ்லேருந்து லாஸ்ட் கிளாஸ் வரலன்னா அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்க போடுவோம். கொஞ்சம் நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். அதை தெரிஞ்சால் இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்சம் புரியும். போன வாட்டி என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ரவி பிரபு யார்கிட்ட பேசுகிறாங்க ஒரு சொல்லக்கும்? இப்போ யார் பேசுகிறா? இந்த 53, 54, 53, 54, 53, 54 யார் பேசுகிறா? சுத கோஸ்வாமி பேசுகிறாரா? அப்போ 55 யார் பேசுகிறா? 55 சுத கோஸ்வாமி பேசுகிறாரு போட்டிருக்காங்க. அப்போ 53, 54 யார் பேசியிருப்பா? பகவான் உள்ள கதை. இந்த கதை யார் சொல்கிறா? இப்போ யார் கேள்வி கேட்டுருக்கா? எஸ் பகவான் பேசுகிறாரு. ஓகே, எஸ் பகவான் பேசுகிறாரு. ஓகேவா? மேலே போட்டுருக்க பாருங்க. இப்போ பகவான் யார்கிட்ட பேசுகிறாரு? இப்போ
அர்ஜுனோட பேசுகிறாரு. இப்போ சுத கோஸ்வாமி 55 என்ன சொல்கிறாரு? அவர் தான் மகாபாரதம் இல்லையே. அவர் யார்? சுத கோஸ்வாமி. அவர் எங்கே இருக்கா சொல்கிறாரு? பன்னீர் பிரபு பகவான் அர்ஜுனன் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு 53 54. ஓகேவா? இதை பாருப்பா அந்த கதை எல்லாம் தெரியும். இப்போ திருப்பி போட சொல்லி புதுசாக வந்திருக்காங்க. அஸ்வத்தாமன் யாரோடைய பையன்? துரோணாச்சாரியா. துரோணாச்சாரிய சத்திரியா, அப்புறம் கௌரவருடைய பாண்டவருடைய குரு. அவருடைய பையன் அஸ்வத்தாமன் சண்டை போட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டில் போயிட்டு பாண்டவரோட 5 பசங்களை போயிட்டு அந்த கேம்புக்கு போயிட்டு தூங்கியிருக்கிற பசங்களை சாவடிச்சிட்டான். கரெக்டாக பிரபு? கரெக்டாக சொல்கிறேன்னா நீங்கள் தான் செக் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் திருப்பியும், நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ரமேஷ் பிரபு உங்களுக்கு தான். அப்போ 5 பசங்களை சாவடிச்ச பிறகு அது வந்து மிகப்பெரிய குற்றவாளியாக ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த 5 இப்படி வாங்க மாதுஜி, இங்கே வந்து உட்காருங்க. நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, ஃபேன் இங்கே உட்காருங்க, சும்மாவே ஓடுதுங்க. மிருஷ்ணா காமியே மிருஷ்ணா. அப்போ 5 பசங்க சாவடிச்சனால மிகப்பெரிய குற்றம் மாறிச்சு. அது நீங்கள் சேகம் வந்து மறைச்சிட்டீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் வந்துடணும். அப்போ அது மிகப்பெரிய குற்றமாக ஆனதுனால தொடர்ந்து விடுங்க பண்ணிடுவோம். வேஸ்ட் வெரி குட். சரி முடிச்சார் அவர். அப்போ அந்த மிகப்பெரிய குற்றமானதுனால அர்ஜுனன் வந்து தோட்டிட்டு போகிறாரு. அர்ஜுனன் தோட்டிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நேராக போய் பிடிச்சிட்டாரு. பிடிச்சோடனே உன்னை சாவடிக்கிறான். இருந்தாலும் அந்த 5 பசங்களை பெற்ற தாயை திரௌபதி முடிவு சொல்லிட்டோம், இன்றைக்கி உன் தலையை வெட்டி நான் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இவ்வளோ சங்கதி வந்துச்சு. ஆனால் அங்கே போனோடனே திரௌபதி வந்து கதையை மாற்றிட்டாங்க. அது உங்கள் குருவோடைய பையன், உங்கள் குருக்கிட்டே வந்து நீங்கள் வந்து வித்தையை கற்றுக்கிட்டு உங்கள் குருவோட பையன் மேலே நீங்கள் வந்து சண்டை போட சரியா அப்படின்னு கேட்டோன்னா அர்ஜுனன் ஷாக் ஆகிடாரு. இந்த சைடில் வந்து பீம் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அர்ஜுனா அவனை போட்டுட்டு சாவடிச்சுன்னு சொல்கிறாரு. இந்த சைடு திரௌபதி என்ன சொல்கிறாங்க? வேணா, நம்ம குருவோடைய பையன், அவர் ஏற்கனவே தவறு செஞ்சுட்டாரு. உங்கள் அம்மா வந்து ஒருத்தர் இருக்காங்க, ஏற்கனவே வந்து துரோணாச்சாரி இந்த சீன்லாம் இறந்துட்டாரு. துரோணாச்சாரி கதையை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? சண்டை ஓடி இருக்க காலகட்டம் வந்து. ஓகேவா? அப்போ அஸ்வத்தாமனோட அம்மா பேர் என்னது? அன்றைக்கி படி சொல்லியிருந்தேன். அதான் துரோணாச்சாரிய மனைவி. இப்போ துரோணாச்சாரி இறந்துட்டாரு. அஸ்வத்தாமன் ஒரே பையன் தான். அஸ்வத்தாமன் அம்மா, அதாவது துரோணாச்சாரிய அம்மா மனைவி பேர் என்னது? கிருபி. அந்த கிருபி, அதாவது நான் எப்படி என் பையனை பிரிஞ்சு நான் தனியாக வந்து சோகத்தில் இருக்கணும், இவங்க அஸ்வத்தாமனை சாவடிச்சு கிருபியும் வந்து நம்ம சோகத்தில் ஆடக்கூடாது அப்படின்னு இவங்க லாஜிக் பேசியிருக்காங்க. ஆனால் பீமனுக்கும் கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறேன்? கிருஷ்ணரை விட்டுருங்க, பீமன் வந்து சூடாக இருக்கிறாரு, போட்டுடலாம் வெட்டிடே அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ 2 சைடு 2 இது. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? இப்போ நடுவில் உள்ள வந்து லைட்டாக வந்து சும்மா எரிஞ்சிருக்கு நெருப்பை பற்ற வைக்கிறாரு. இருப்பேன் அதாவது எண்ணெய் ஊற்றுறாரு. என்ன ஊற்றுற? அர்ஜுனா இப்போ நீ தான் பிடிச்சிட்டு வந்த, இப்போ 2 பேரும் திருப்தியை பார்த்துற மாதிரி எதிர்த்து நீ பண்ணணும். ஓகேவா? 2 பேரும் ஹாப்பி ஆகணும். இப்போ ஓகேவா? அதுக்கும்ல அஸ்வத்தாமன் தண்டிக்கப்படணும். என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி என்ன பண்ணுறது? கொளுத்தி போட்டார். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து இப்போ 53 54 சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ 55 என்ன நடக்குதுன்னா இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? அதாவது பிரம்மபந்து. பிரம்மபந்துன்னு என்ன அர்த்தம்? ஸ்னேகாமதி, வாட் இஸ் த மீனிங் பிரம்மபந்து? No. And then What is the actual meaning of it? Brahmabandhu. they don't follow the teaching of the Brahmins. No, Ji. பிரம்மபந்து தெரியணும் பிரபு. இன்னும் கொஞ்ச நாள் இனிஷியேஷன் எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் தெரியும், கண்டிப்பாக தெரியணும். பிரம்மபந்துன்னு என்னதுன்னா 2வது பிறக்கிறது, 2வது பிறப்பு. அதாவது வந்து பிறப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலியோட அப்பா அம்மா மூலிமா நம்ம பிறக்கிறோம். அந்த பிறப்பு வந்து கர்மத்தினால் நம்ம பிறக்கிறோம். கரெக்டாக இல்லையா மிருஷ்ணா? இப்போ நீங்கள் இந்த ஃபேமிலியில் இந்த அம்மா இந்த அப்பா பிறக்கணும்னு சொல்லி நீங்கள் எழுதி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்களா? அப்போ யார் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்தா மாதிரி முறைக்காதீங்க மிருஷ்ணா. ஓகேவா? குள்ள தான் கேட்குறேன். எப்படி வந்தீங்க? இது நம்மளுடைய பாய் ரியாக்ஷன், கர்மத்தினால கர்ம வினினால நம்ம வந்து பிறந்திருக்கோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பப்பி எடுத்துக்கங்களேன். ஓகேவா? சில பப்பி வீட்டில் வந்து நல்லா வந்து ஹேக்வானில் வாழ்கிற மாதிரி ரொம்ப விலைக்கூடிய பப்பியாக இருக்குது. சிலது வந்து ரோட்டில் வந்து சாப்பாடு நாளைக்கு என்ன கிடைக்குமோ அடுத்த வேலைக்கு என்ன கிடைக்குமோ தெரியாமல் சாப்பிடாமல் பசியில் இருக்குது. ஆனால் எல்லாமே என்ன கேட்டகரி? நாய் கேட்டகரி, பப்பி தான். ஆனால் ஏன் ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று வந்து ஹேக்வானில் சும்மா சொகுசாக அதனால் மாதம் ஊசி போட்டுக்கிட்டே இருக்குது. கரெக்டாக மெடிக்கல் செக்கப்லாம் போதுண்ணா போதா இல்லையா மதிஜி?
ஆனால் ஒரு நாய்க்கு பார்த்துங்க சீக்கு பிடிச்சி வெளியே இருக்கும், நம்மளுக்கு கிடைக்குமா சாப்பாடு இருக்குமா இருக்காது இருக்கும். ஓகேவா? அப்போ இது எல்லாமே பேஸ் ஆன் நாயாக பிறந்தாலும் பணக்கார வீட்டில் நாயாக பிறக்கணும், அதுவும் கர்ம வினைப்படி தான். ஓகேவா? அப்போ இது எல்லாம் பேஸ் ஆன் கர்ம வினைப்படி நம்ம பிறக்கிறோம், ஒரு தாயின் தந்தையின் படி. ஆனால் நம்மளுக்கு ரெண்டாவது பிறப்பு ஒன்று இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா த்விஜ பந்து. த்விஜனா ரெண்டாவது வாட்டி நம்ம பிறக்கிறோம். அது எப்போ பிறக்கிறோன்னா, ஒரு குரு நம்ம எடுக்கும் போது அந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறாரு, நம்மளுக்கு புது வாழ்க்கை கொடுக்குறாரு, ஒரு புது லைஃப்னு கொடுக்குறாரு. அது என்னன்னா, இந்த கர்ம வினையால் நம்ம பிறக்கும் போது இதை பாகவத்தில் 3வது கண்டத்தில் கபிலதேவ மகாராஜா தேவகூதி அவங்க அம்மா கிட்டவும் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேவா? அந்த 3வது கண்டம் வரும்போது ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 சாப்டரு வந்து தேவகூதி மாதா, பிறகு வந்து கபிலதேவர் பகவானோட ஒரு அவதாரம். ஓகேவா? அவர் முடி வந்து கோல்டன் கலரில் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பிறப்பு எப்படி பிறக்குது, ஏன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஏன் ஒருத்தனுக்கு சீக்க வருது, ஏன் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், இதெல்லாமே யார் இந்த சிஸ்டத்தை வந்து இது பண்ணுறா அப்படின்னு அவங்க அம்மா கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேள்வி கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு அவர் வந்து ஒன்று இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். அதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து என்னென்னா, நம்ம இந்த கர்மத்தினால இங்கே பூமியில் பிறக்கும் போது, இந்த பூமியில் பிறக்குறீங்களா, ஓகேவா, இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு டைம் இருக்கா, அந்த டைம் ஒரிஜினல் டைம் கிடையாது. ஓகேவா? இந்த ஜாதக பார்க்கறது பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அது நம்ம வேணும் வச்சுக்கலாம் இங்கே மனசில் எவ்வளோ. ஏன்னா மிஸ்ஸி வந்து உடனே எழுதுவாங்க, அவங்க போய் கையெல்லாம் கழட்டு வந்தால் எழுதுவாங்க, இல்லை சரி ஏதோ 2-3 மிஸ்டேக் ஆகும். பட் ஒரு ஒரிஜினல் நம்மளோட டைம் வந்து எப்போ குறிக்கப்படுதுன்னா, நம்ம அந்த அம்மாவோட கருவில் உருவாகும் போதே அங்கே ஆரம்பிச்சிருது, அங்கேயே ஆரம்பிச்சிருது. ஆனால் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகள் ரொம்ப இல்லை. ஜஸ்ட் வந்து அவங்க உருவாகி அது 5 மாதம் 6 மாதம் வந்த பிறகு தான் பேபி மூவ் பண்ண போகிறீங்களா, அப்போ தான் கான்ஷியஸ்னஸ் கொடுக்கப்படுது. ஓகேவா? அதுலேருந்து தான் பேபி வந்து இப்படி போகுதுலாம் வருதும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்த கர்ம வினைகள். இந்த கர்ம வினையால் நம்ம வந்து இந்த பூமியில் வந்து நம்ம வந்து எங்கே எப்போ பிறக்கணும் இது எல்லாமே இருக்கும். அதே டைமில் அந்த கபிலர் முக்கியமாக என்ன சொல்லுவார்னா, அந்த டைம்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் திருப்பியும் வந்து இறக்கும் போது ஆத்மா திருப்பியும் அதேமாதிரி கிளம்பி போகும் பாருங்க. இந்த பீரியட் வரைக்கும், இந்த டைம் வரைக்கும், அம்மா பேபியில் வந்ததுலேருந்து திரும்பி கிளம்பி வரைக்கும் உங்களுக்கு எத்தனை அடி வாங்கணும், எத்தனை பாராட்டு வாங்கணும், எத்தனை திட்டு வாங்கணும், உங்களுக்கு என்ன வரணும், என்ன வரக்கூடாது, எது உங்கள் கை வரைக்கும் வந்துட்டு காணா போயிடணும், எத்தனை தோல்விகள் வரணும், எத்தனை வெற்றிகள் வரணும், இது எல்லாமே கால்குலேட் பண்ணப்பட்டு ஒரு டப்பால் அடைச்சி உங்களுக்கு போட்டுருவாங்க. இந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் இயங்கும். ஓகேவா? நினச்சி பாருங்கள், ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் 30 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? டீச்சர் வந்து ஃபெயில் ஆகலை, சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகலை. ஏன் 30 பேர் வந்து 30 விதமாக இருக்கிறாங்க? ஆக்சுவலி பாய் நம்மளோட இன்டெலிஜென்ட்லாம் வச்சு நம்ம லாஜிக்கை சொல்லலாம். லாஜிக் படி பார்த்தா எல்லாமே சமம் சொல்கிறோம். அப்போ ரேங்கிங்கே இருக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா பிரபு? ரேங்கிங் இருக்குமா வந்து ரேங்கிங் இருக்கக்கூடாது. கரெக்டாக கிருஷ்ணா? இப்போ நம்ம ஓடுறோம், ஓகேவா, நம்மளுக்கு போட்டி இருக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தவங்க ஸ்பீடாக விடுவாங்க, ஒரு ஸ்லோவாக விடுவாங்க. ஏன்னா இந்த கெப்பாசிட்டி, இந்த அளவு, இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்கு எல்லாமே இது பண்ணுது. ஆனால் நிறைய பேர் கேட்கலாம், அப்போ முட்டாளே இருப்பானா பிரபு, அப்போ அறிவாளியே இருப்பானா பிரபு? ரமேஷ் பிரபு மனசில் வந்த கேள்வி மனசில் வரதானே கேட்டுருவேன். ஓகே பிரபு? அப்போ வந்து ஒருத்தன் வந்து மேலே ஏஞ்சி வரவே முடியாதா? அவன் நல்லா வர முடியாதா? முடியும். அதுதான் வந்து என்னதுன்னா நம்மளுடைய முயற்சி, பகவான் கருணை. இந்த 2 நாள் தான் நம்மளுடைய ஜேர்னியை மாற்ற முடியும். அவனுக்கு உண்டான கர்ம வினைக்கு அவனுக்கு உண்டான பேக்கேஜ் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் அதை மாற்ற வேண்டிய தன்மை நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, நம்ம ஜேர்னியை நம்ம மாற்றுறதுக்கு பகவான் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு பிரஜாமராஜி? என்ன ப்ரோ, என்ன பண்ணி சொல்லுங்க ப்ரோ? புத்தி ஓகே. என்ன சொல்லுங்க ப்ரோ? இனிஷியேஷன் ஓகே. அது ரொம்ப உள்ள போகணும். மின்னுக்கு சிந்தனை முக்கியமாக ரோட்ஸு என்ன கொடுத்துருக்காரு, நம்ம ஜேர்னி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ட்ராக் இருக்குது. ஆனால் நம்ம ஜேர்னியை மாற்றதுக்கு நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. அறிவு ஓகே வருவோம். இன்னும் முக்கியமாக அதுக்குள்ளே தான் வரும்.
நாலேஜ் நோ. ஓகே நாலேஜ் ஓகே வெரி குட். பட் ஒன்று மிருஷ்ணா லாங் டைம் நோக்காம சாண்டிங் என்ன மாதிரி சாண்டிங் பார்ப்போம். ரீச் எடுத்தோன்னு சாண்டிங் பண்ணுறதே இப்படி போகிறாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த கிருஷ்ண பக்தியில் யாராச்சும் உங்களை அடித்து உள்ளே கொண்டு வந்தாங்களா? யாராச்சும் உங்களை அடித்து கூட்டு வந்தாங்களா? வந்து ஆமாம் நீங்கள் தான் பிறகு வாரம் மெசேஜ் அனுப்புறீங்களா பிறகு எங்கள் அம்மாவுக்கு தொல்லை பண்ணுறீங்க. அதே என் கடமை. உண்மையிலே பால பிறகு ஓகே யாருமே இங்கே வற்புறுத்தலை. ரவிபுரம் வற்புறுத்தினாங்களா? மெசேஜ் அனுப்ப வேண்டியது என்ன கடமை தான். ஓகேவா? வரதும் வராதும் அந்த இண்டிபெண்டன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த இண்டிபெண்டன்ஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணுமே ஆனால் நம்மளோட ஜேர்னியை மாற்றலாம். இண்டிபெண்டன்ஸை சரியாக யூஸ் பண்ணலை, நான் என் மனசை போல தான் இருப்பேன்னா, அப்போ அந்த உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்தாங்களே என்னென்ன கரும வினைகள் இருந்துச்சுன்னா அந்த கரும வினைப்படி அது எல்லாமே நடக்கும். நம்ம என்ன டைலாக் பேசுவோம், என்ன பாவம் பண்ணேன்னு தெரில, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் மிஷினா கரெக்டாக இல்லையா? நான் என்ன பாவம் பண்ணேன், நிறைய பேர் பேசுவோம் இல்லையா? நான் என்ன பாவம் பண்ணேன், உனக்கு எல்லாமே பண்ணுறேன் எனக்கு கடவுளே, எனக்கே இப்படி நடக்குது. ஓகேவா? என்ன பாவம் பண்ணோன்னா நம்மளோட சுதந்திரத்தை சரியாக யூஸ் பண்ணலை, அதான் நம்ம பண்ண என்ன பிரபோ பெரிய பாவம். புரியுதா பிரபோ? அதனால் சுதந்திரம் சரியாக யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்னது 55 படிச்சிட்டோம். ஓகேவா? 56 இது பண்ணுங்க. இப்போ சாரி அது முடிச்சிடறேன், இன்னொன்று முடிச்சிடறேன். என்னென்னா இப்போ அஸ்வத்தாமன் வந்து அவர் வந்து இங்கே இருக்கிறாரு. அஸ்வத்தாமன் வந்து இப்போ இருக்கிறாரு. அவர் வந்து பிரம்ம பத்து, அதாவது வந்து அவர் வந்து 2வது பிறப்பு. முதல் என்ன சொல்ல வந்தேன்னா 2வது பிறப்புனா ஒரு குருவோட கருணையால் நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ குரு என்ன பண்ணுறாரு, நம்ம பாவத்தை எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. பாவத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு புது வாழ்க்கை கொடுக்குறாரு. அப்போ அந்த புது வாழ்க்கை கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம கர்ம பத்தத்தோட வாழ்க்கை அங்கே இருக்காது. குரு என்ன பண்ணார், நம்ம எல்லா பாவத்தையும் எடுத்துறாரு. யாரெல்லாம் குரு எடுத்துட்டாங்களோ குரு எல்லா பாவத்தையும் எடுத்துட்டாரு. ஆனால் அப்பயும் நான் கஷ்டப்படுறேனே. அதுக்கப்புறம் குரு எடுத்த பிறகு வர ஒரு கஷ்டங்கள் வந்து பகவான் வைக்கக்கூடிய நம்மளுக்கு பரீட்சை, பகவான் வைக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம். ஓகே, நீ பக்தி பாதை வந்துட்டாலே பகவான் நம்மளுக்கு எக்ஸாம் வைப்பார், பரீட்சை வைப்பார். ஆனால் நம்ம பக்தி பாதையில் வந்த பிறகு குரு எடுத்த பிறகு நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னா பகவான் நம்மளுக்கு பரீட்சை வைக்கிறாரு. ஒன்று நம்ம செய்யக்கூடிய சேட்டைகள், குரு எடுத்த பிறகு நம்ம சில விஷயம் ஃபாலோ பண்ணாது, அப்போ அதுக்குண்டான கல்குலேஷன் நடக்கும். ஆனால் குரு எடுத்துட்டா என்ன மிகப்பெரிய அட்வான்ஸ் என்னென்னா உங்களோட கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாத்தையும் குரு எடுத்துக்குவார். அதனால் குரு எடுத்த பிறகு நம்ம வேறு சீரியஸாக இருக்கணும். ஓகே, அப்போ இதான் அந்த குரு எடுக்கணும்ல. அங்கே என்ன ஆகுது, நமக்கு புது பேர் புது வாழ்க்கை கொடுக்குறாங்களே, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு இந்த கர்ம வினையால் பிறந்த இந்த பிறப்பு வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம அங்கே வந்து என்ன மெட்டீரியல் பேர் இப்போ அந்த நபர் அங்கேயே முடிச்சாரு, அங்கேயே புதைச்சாச்சு. இனி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புது ஜேர்னி. இதுதான் த்விஜ பந்து. புரியுதா பிரபு? இதான் 2வது பிறப்புனா குரு நமக்கு பிறப்பு கொடுக்குறாரு. ஓகே, அப்போ அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ பிராமணா. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் அந்த தகுதியை இழந்துட்டார். ஏன்? சண்டை போடக்கூடிய தகுதி இல்லாத அந்த சின்ன பசங்கக்கிட்ட, அதுவும் தூங்கி இருக்க சின்ன முடிச்சிருந்தாலும் அவங்க எதுவும் சண்டை போடுவாங்க. தூங்கி இருக்கவங்க போய்ட்டு எடுத்துட்டாரு, கழுத்தை வெட்டிட்டாரு. அது வந்து ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்பா மிருஷ்ணா? ஸ்போர்ட்மேன்ஷிப்னா என்னது? நீங்கள் ஸ்போர்ட் என்னது விளையாட்டுலாம் இருக்கீங்க தான் நீங்கள். ஸ்போர்ட்மேன்ஷிப்னா என்னது? நம்ம ஃபேராக விளாடணும். கரெக்டாக இல்லையா? ஃபேராக விளாடணும். அவரை வந்து அங்கே இருக்கும்போது நம்ம இங்கே இது பண்ணக்கூடாது. ஃபேராக 1 to 1. உண்மையில மிருஷ்ணா? அப்போ அந்தமாரி ஒரு சண்டை போடணும். அவர் சத்திரிய தர்மத்தை இழந்துட்டார், நம்பர் 1. அப்புறம் பிராமணோட தகுதியும் இழந்துட்டார், நம்பர் 2. அப்புறம் 3வது வந்து என்னது, சின்ன பசங்கக்கிட்ட போய்ட்டு இது பண்ணுது. 4வது சாயந்தரம் ஆன பிறகு சண்டை போடக்கூடாது, சூடு அஸ்தமான பிறகு அது வந்து அவர் சண்டை போட்டது. ஓகே, அப்புறம் இந்த மாரிலாம் பண்ண பிறகு இவர் வந்து கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டியவர் சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இன்னும் சாஸ்திரம் என்ன சொன்னால் அவர் பிராமணோட தகுதி இழந்துட்டார். தகுதி எழுதுன செத்த பாம்பை நீ போய் அடிக்கிறதும் ஒன்றுமே இல்லை, அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். ஆனால் பீமனுக்கு வந்து ஆத்திரம் அடங்கலை. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஒருத்தனை சாவும் அடிக்கணும், இங்கே துரோபதி சாவும் அடிக்கக்கூடாது சொல்லி இப்போ என்ன பண்ண போகிறேன். அப்போ அவருக்கு வந்து புத்தியில் பகவான் பரமாத்மாவும் இருந்து உன்னை ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? இதான் ததா புத்தி யோகம். ஒரு உயர்தரமான லெவலில் உள்ளவங்களை நீங்கள் சாவு அடிக்கணும்னு அவசியம் இல்லை.
அவங்கள வந்து இல்லை இங்கே மணிப்பூர் கேஸ் இல்லை. இப்போ ஒரு கதையை முடிக்க போகிறாங்க. எப்படி முடிப்பாங்கன்னா நம்ம 56, 57 இதெல்லாம் பார்ப்போம். 56 விமுச்சா சரணா பத்மம் विमुचा शरणा पद्मा பால சத்யா ஹதா பிரமம் बाला अत्यहता प्रमं தேஜசா மணிநாஹீனம் तेजसा मलिनाहीनं சிபிரா நிரயாயத் शिबिरा निर्यातयत् மொழிபெயர்ப்பு குழந்தைகள் கொன்றதால் அவன், அதாவது அஸ்வத்தாமன், சரி எல்லாம் சொல்ல, குழந்தைகளை கொன்றதால் குழந்தையை கொன்றான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் ஏற்கனவே உடலில் பொலிவை இழந்து விட்டான். இப்போது தலையிலுள்ள மணியையும் இழந்தான். இன்னும் அதிக பலத்தை அவன் இழந்து விட்டவனாவான். இவ்வாறாக கட்டு விழுந்து விடுபட்ட அவன் முகாமிலிருந்து வெளியே துரத்தப்பட்டான். எஸ், ஒரு ஆள் இங்கிலீஷில் ஸ்ரீஹமதி 56. He, Ashwatthama, had already lost his bodily luster due to the infanticide, and now, moreover, having lost the jewel of his faith, he lost even more strength. Then he was unbound and driven out of the camp. ஏசு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா புருவருக்கு இவ்வாறு அவமதிக்கப்பட்டு அவமானம் அடைந்த அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் மதி நுட்பத்தினால் ஒரே நேரத்தில் கொல்லவும் பட்டான், கொல்லாமலும் விடப்பட்டான். 57 57 வபனம் திராவினாதானம் ஸ்தானன் நிரயாபனம் ததா ஏஹி பிரம்மபந்துனா வதோ நான்யோ அஸ்தி தைஹிகா. மொழிபெயர்ப்பு தலைமுடியை கத்தரிப்பது செல்வத்தை பறிமுதல் செய்வது மற்றும் வசிப்பிடத்திலிருந்து வெளியேற்றுவது ஆகியவை ஒரு பிராமணனின் உறவினனுக்கு விதிக்கப்படும் தண்டனைகளாகும். உடலை கொல்வதை பற்றிய உத்தரவு எதுவும் அளிக்கப்படவில்லை. Cutting the hair from his head, depriving him of his wealth, and driving him from his residence are the prescribed punishment for the relative of a Brahmana. There is no injunction for killing the body. 58 புத்ரசோக துராசர்வே பாண்டவா ஷஹா கிருஷ்ணயா ஸ்வானம் மிருதானம் யத் கிருத்யம் சக்ரோ நிஹரணாதிகம். மொழிபெயர்ப்பு அதன் பிறகு பாண்டு புத்திரர்களும் திரௌபதியின் புத்திர சோகம் திரௌபதியும் புத்திர சோகம் மேலோங்க அவர்களது இறந்த உறவினர்களின் உடலுக்கு செய்ய வேண்டிய முறையான சடங்குகளை செய்தனர். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் தலைப்பை கொண்ட 7ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளை இவ்வாறு நிறைவேற்றுகின்றது. முதல் காண்டம் பாகம் 1 முற்று. ஓகே, இதோட டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ஆள் இங்கிலீஷில் புரிஞ்சா மதுஜி? Thereafter, the sons of Pandu and Draupadi, overwhelmed with grief, performed the proper rituals for the dead bodies of their relatives. கடைசி படிங்க மதுஜி. Thus,
and the Bhaktivedanta purports of the first canto, 7th chapter, the Srimad Bhagavatam, entitled The Son of Drona Tradition. வெற்றிகரமாக முடிச்சுட்டோம் பிரபு 7வது அத்தியாயத்தை. ஓகேவா? அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தொடர்ந்து இந்த 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 சப்ஜெக்டில் இப்போ எங்கே வந்து முடியுதுன்னா, இதுக்கு இந்த கதை இங்கே முடிக்கிறாரு இப்போ. அதாவது அஸ்வத்தாமன் இஸ் அ பிராமணா. ஓகேவா? அதே சமயத்தில் அவர் வந்து சண்டை போட்டார். ஓகேவா? அப்போ அவர் சத்திரிய தர்மத்தை மீறிட்டார். அப்போ ஒரு உயர்தரமாக இருக்கக்கூடிய பிராமண நிலையில் இருக்கக்கூடியவங்கள அவங்கள தண்டிக்கணும்னா நீங்கள் அவங்கள சாவடிக்க தேவையில்லை. 3 விஷயம் பண்ணால் போதும். என்ன சொன்னார் இப்போ பொருளில்? அவங்களுடைய முடியை வெட்டுறது, 2வது அவங்களுடைய என்ன சொல்கிறது காசு செல்வத்தை அவங்களோட சொத்தை வந்து பறிச்சிக்கிறது, நம்பர் 3 வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அவங்கள வந்து பட்டாலாம் எடுத்துகிட்டு சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு காலி பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது. இந்த 3 செஞ்சால் அவங்க உயிரோடு இருந்தாலும் செத்ததுக்கு சமம். அப்போ அஸ்வத்தாமனை இங்கே மகாபாரதம் கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா இதை கதைக்குள்ளே போகல. ஆனால் இதில் என்ன நடக்கும்னா, அஸ்வத்தாமனை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து மொட்டை அடிச்சிடுவாங்க. ஓகேவா? அவன் சாவடிக்கலை, ஆனால் அவர் சாவடிக்கணும், தண்டனை கொடுக்கணும், அதுக்கு உயிரோடு இருக்கணும். அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு அவர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கயிறை கட்டி ஒரு கழுதை மேலே ஏற்றுவாங்க. கழுதை மேலே ஏற்றி அவர் உடம்புல வந்து ஃபுல்லாக வந்து புள்ளி வைப்பாங்க. ஓகேவா? ஒரு அவமானத்துக்குரிய சின்னத்தை வச்சுருவாங்க. புள்ளி வச்சுட்டு அவர் கழுதை மேலே வச்சு அவரை வந்து அனுப்பி விட்ருவாங்க. அவர் ஒரு துளி கூட அடிக்க மாட்டாங்க. அவர் அந்த அவமானத்தில் அப்படியே வந்து அந்த கழுதோடு போயிடுவார். இதுதான் அவரோட இது. ஆனால் அஸ்வத்தாமன் வந்து சாவடிக்கூடாது அந்த மாதிரி சொன்னனால என்ன நடந்துச்சுன்னா, அஸ்வத்தாமன் பிற்காலத்தில் அவர் என்ன சிரஞ்சீவியே மாறினார். சிரஞ்சீவி வந்து எத்தனை பேர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிரஞ்சீவி? அடுத்து தெலுங்கு வேறு மிஷன் வாங்கிட்டவங்கன்னா அங்கே போச்சு தெலுங்கு ஹீரோ சிரஞ்சீவியா? சிரஞ்சீவி யார்? சிரஞ்சீவினா என்ன மக்சூட் பருவம், என்ன அர்த்தம்? யஸ்மதி அவங்களுக்கு இறப்பு இருக்காது. இறப்பு இருக்கும், ஆனால் இப்போ இறக்க மாட்டாங்க. சரி, சிரஞ்சீவி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை சிரஞ்சீவி இருக்கிறாங்க? பிரஜராணி மாதாஜி அவங்க சிரஞ்சீவி? நோ, பிரஜராணி மாதாஜி, பிரஜா மாதாஜி எல்லாமே ஒரே பேரில் இருக்கு. எஸ் 7. யாரா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுக்கு நாங்கள் சொல்கிறேன். அஸ்வத்தாமன், வியாசதேவர், பராசர முனிவர், பராசர யார் கோடால் வெட்டுவார், பரசுராமர், ஹனுமான்ஜி, தென் இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? நான் லிஸ்ட்டு அனுப்பி வரேன் பிறகு. இந்த 7 பேரும் ஒன்று இந்த பூமியில் இருக்கிறாங்க. இவங்க எப்போ பிறகு இவங்களுக்கு எண்டே இல்லையா? இவங்களுக்கு சாவே இல்லையா? இருக்குது. எப்போ? நீங்கள் பாகவதம் கடைசி காண்டத்தை நீங்கள் போகும்போது பகவான் வந்து இந்த பூமியில் வந்து இந்த 10வது காண்டத்தில் வந்து பகவான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவாங்க. 10வது காண்டத்தில் முழுக்க பகவான் பற்றி தான் பேசுவாங்க, கிருஷ்ணன் பற்றி. அதில் மொத்தம் 4 புக்கு இருக்கும், பெரிய சாப்டரு. ஓகே ப்ரோ, 4 புக்கு, ஒரு 10வது காண்டம் மட்டும் 4 புக்கு. அதுவே இப்படி 2.5 வருஷமாச்சும் எடுக்கும். ஓகே ப்ரோ, வெறும் 10வது காண்டம் மட்டும்தான். ஓகே ப்ரோ, இப்போ தான் முதல் காண்டத்துலேயே இருக்கிறோம் ரொம்ப. அப்போ அதில் கடைசியாக பகவான் கிருஷ்ணர் எங்கே பிறப்பார், எந்த இடத்துல பிறப்பார் கலியுகத்தில். அந்த கலியுகத்தில் கடைசியில் கல்கி அவதாரம் முடித்து இந்த கலியுகத்தை முடிக்கும் போது இந்த சிரஞ்சீவிகளையும் பகவான் கொண்டுட்டு போயிடுவார். அது வரைக்கும் அஸ்வத்தாமனுக்கு தண்டனை. அவர் எப்போ தண்டனை ஆரம்பிச்சிச்சு? எந்த யுகத்தில்? நோ, மகாபாரதம் எப்போ நடக்குது? துவாபர யுகத்தில், 3வது யுகத்தில் நடக்குது. அப்போ அது வரைக்கும் அதில் ஆரம்பித்து கலியுகம் கடைசி வரைக்கும் அவருக்கு தண்டனை. ஓகேவா? யார்? அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கார் ப்ரோ. அவர் சிரஞ்சீவி. எஸ், அவர் வந்து இந்தியாவில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ளே அவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க மாதிரி உயரமாக இருக்க மாட்டாங்க, இந்த உயரம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு தென்னை மரத்துக்கு இருப்பாங்க. அப்போ உள்ளவங்க, அப்போ உள்ள கேரக்டர் எல்லாமே. அப்போ அது என்ன, அந்த கல்வெட்டில் வந்து நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி அதோட அது ஒரு குரூப் இருக்குது, இஸ்கான். அதாவது ஹரிகிருஷ்ணாவில்
இதெல்லாம் எவிடன்ஸு இப்போ என்னென்ன எவிடன்ஸு கல்வெட்டில் இருக்குது சொல்லி அதில் ஆராயத்துக்கு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நான் இருக்கேன். அந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து இல்லை அவங்க வர மாட்டாங்க, அவங்க பப்ளிக் கூட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அனுமான்ஜி இருக்கிறாரு, அனுமான்ஜி வந்து அவர் வந்து இப்போ இருக்கிறாரு, இங்கே சிரஞ்சீவியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்கள் பப்ளிக்கில் மிக்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவருடைய என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து மானசீகமாக பல இடத்துல எங்கே ராம கதை இருக்கோ அங்கே வருவார். ஓகே ப்ரோ, அவர் அதே ரூபத்தில் வந்து இப்போ எப்படி அயோத்தியாவுக்கு வந்தவர் எப்படி ராமகதை அந்த மாதிரி வர மாட்டார். ஓகேவா? ஆனால் மானசீகம் எங்கெங்கெல்லாம் ஹரிகதா போடுது, ராமகதை போடுது அங்கெல்லாம் வருவார் அவர். அப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, அஸ்வத்தாமன் இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. இந்த கதை கேட்குறது பெருசு இல்லை, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அஸ்வத்தாமனை வந்து சாவடிக்கணுமா கொல்லப்படணுமா அந்த நேரத்தில் என்னது இவர் வந்து குழம்பு போயிட்டார். யார்? அர்ஜுன் குழம்பு போயிட்டார். அந்த அர்ஜுன் குழம்பு போனதில் அவருக்கு எப்படி அந்த ஐடியா கிடச்சிச்சு? அர்ஜுனன் குழம்பு போயிட்டார், எல்லாம் குழம்பு போயிருக்காங்க. அப்போ இங்கே கிருஷ்ணன் வந்து உசுப்பேத்தி விட்டுட்டார். அதாவது இங்கேயும் சாவடிக்கணும், இங்கே சாவடிக்கூடாது. இப்போ திடீர்னு எப்படி இந்த முடிவை வந்து அர்ஜுனன் எடுத்தார்? அவர் யாருக்கு அதை ஹெல்ப் பண்ணா? ஸ்தேத சததா யுக்தானாம் பஜாந்தி பிரித்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம். அதாவது பகவான் வந்து பக்தர்களுக்கு சரியான இன்டெலிஜென்ஸ் கொடுப்பார். எப்போ? ததா புத்தி யோகம். எப்போ கொடுப்பாரு? பிரித்தி பூர்வகம். பிரித்தி பூர்வகம் என்ன அர்த்தம்? எப்போ நம்ம சேவை, எப்போ அன்பு தொண்டு சேருமோ, எப்போ பகவான் கிட்ட நம்ம அன்பு காட்டுறோமோ, தென் நம்மளுக்கு அப்போ தான் ததா புத்தி யோகம் கொடுப்பார். இதுதான் சப்ஜெக்ட் மேட்ருங்க. இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமனுக்கு அர்ஜுனனுக்கு இந்தமாரி சுச்சுவேஷனு, நம்மளுக்கு இந்த பௌதிகத்தில் நம்மளும் வேறு ஒரு சுச்சுவேஷனு. அப்போ எல்லா சுச்சுவேஷனையும் இந்த கதையோடு நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி மெம்பர் இருக்கலாம், சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர் இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வந்து பிள்ளை இருக்கலாம், சில பேருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு கணவன் இருக்கலாம், சில பேர் மனைவி இல்லாமல் இருக்கலாம், சில மனைவிக்கு கணவன் இல்லாமல் இருக்கலாம், என்னென்னமோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறது, அதுக்கு ததா புத்தியோகம். சங்கீத ஒரு ஸ்டெப் வந்துருங்க. சேமது ஓகே, கிளியர் இருக்கா? அப்போ அந்த புத்தி யோகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புத்தி யோகம் அதாவது பகவான் நம்மளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா தான் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம வந்து ரொம்ப ஸ்டெடியாக வர முடியும். இந்த புத்தியும் இந்த மனசும் கோளாறு ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் மனசு ரொம்ப அப்படியே வந்து வீக் ஆகிடும். கட்டலையா ப்ரோ? அதனால தான் புத்தி யோகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த புத்தி யோகம் வந்து எப்படி வரும்? பகவான் எப்படி அந்த புத்தி யோகம் கொடுப்பார்? எப்படி சரியான நாலேஜ் கொடுப்பார், சரியான சிந்தனை கொடுப்பாரு? அவருக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும், அப்போ தான் அவர் திருப்பி கொடுப்பாரு. அதுதான் சொல்கிறாங்க, சேத சததா யுக்தானாம் பஜானா பக்தி பண்ணி. எப்படி? பஜாந்தி பிரித்தி பூர்வகம். பிரித்தி பூர்வகம்னா அன்போடு தொண்டு செய்யும் போது தான். ரெண்டாவது லைன் ததா புத்தி யோகம். அவர் கரெக்டான இன்டெலிஜென்ஸை சரியான நேரத்தில் கொடுப்பாரு. கிருஷ்ணா இதை பண்ணாத, போன வாரம் இதுக்கு மன்னிப்பு கேட்டேன் என்கிட்ட, திருப்பியும் அதை பண்ணுறேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு வாட்டி இந்த வாட்டி வந்து பண்ணிட்டு இதோடு நான் இந்த ஏகாதசியும் நான் பண்ண மாட்டேன், இதுலேருந்து நான் பண்ண மாட்டேன், பண்ணாத. அப்போ அந்த புத்தி கொடுப்பாரு. இந்த புத்தி யோகத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன கொடுப்பாருன்னா, நம்ம இயல்பாகவே நம்ம என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து ரெண்டு வகையான என்ன சொல்கிறது நெட் இருக்குது, வலை இருக்குது, மாயாவோட 2 வலை இருக்குது. இந்த 2 வலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஒன்று போகி, ஒன்று தியாகி. ரமேஸ்வர் புக் எடுத்துருந்தீங்களா? எழுதுங்க பிரபு. ஒன்று போகி, ஒன்று தியாகி. போகினா என்ன அர்த்தம் ரவி பிரபு? இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். போகினா என்ஜாய் பண்ணுறது, ஸோ மச் என்ஜாய்மெண்ட், இவங்க தான் போகி. தியாகினா வந்து என்னது, எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுக்குறவங்க. ஓகேவா? இது ரெண்டுமே ஆபத்து. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதும் போகியும் ஆபத்து, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதும் அதுவும் ஆபத்து மிருஷ்ணா. ஓகேவா? அப்போ இந்த போகி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. இந்த உலகம் அனுபவிக்கணும். மனசு தான் கடவுள். இங்கே நல்லா இருந்தா பூர்வ கேட்டிருக்கலாம் டைலாக்கு, இங்கே நல்லா இருந்தால் போதும், மற்ற இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ சாமியை அங்கே போய் கும்பிட்ற, மனசு சுத்தமாக இருந்தா எப்படி பிரபு? பல கோடி வருஷங்கள்லாம் மனசு சாக்கடையாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து எதுவுமே முயற்சி பண்ணுறதுக்கு எதுக்கும் ரெடியாக இல்லை.
புரியுதா பிரபு? மனசு சுத்தமாக தான் போக சொல்கிறாங்களே. பல கோடி பிரிவுகளாக மனசு சாக்கடையாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த பௌதிக லோகத்தை மாட்டி இருக்கோம். எப்படி ஒரே நாளில் எப்படி மனசு சுத்தமாகும்? பண்ணிடுவோம். மஞ்சள் தண்ணி வேப்பில் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டா சுத்தமாயிடும். இந்த டயலாக் எதுக்கு தெரியுமா? இந்த டயலாக் வந்து அது வந்து நான் இப்போ உதாரணம் கொடுக்க பாருங்க. இந்த நெருப்புக்கோழி ஒரு புளி துரட்டும் போது இந்த நெருப்புக்கோழி என்ன பண்ணும்? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே போய் தலையை விட்டுரும். அப்போ அதை என்ன நினச்சிக்கணும்? ஓ, நான் ஃபுல்லாக சேஃப் ஆகிட்டேனே. ஆனால் மொத்த கழுத்துலேருந்து பின்னாடி பாடி வரைக்கும் அதில் வெளியில் இருக்கும். அந்தமாரி இந்த டயலாக் இருக்கிறதுல மன சுத்தமாக தான் போதுனே. இது வந்து நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்கு ஒரு டயலாக்கு, நம்ம மனசை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு ஒரு டயலாக்கு. ஓகேவா? வெறும் நம்மளை ஏமாற்றிக்கிறது, மற்றவங்க நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்கு. ஏன்னா இப்படி சொல்லிட்டா நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை, கோயிலுக்கு போக தேவையில்லை, புக்கு படிக்க தேவையில்லை, மெனக்கிட்ட கிளாஸ் உட்காந்து தேவையில்லை. இந்த டைமில் வந்து உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு என்னது ஃபோனில் வரக்கூடிய ட்ராமாலாம் பார்த்துட்டு இல்லை எக்ஸப்ட் படுத்து தூங்கிடலாம். கடலை பிரபு. ஏன்னா மனசு சுத்தமாக இருக்க அப்படி நம்மளை ஏமாற்றிக்கிறது. கடலை பண்ணியிருப்பப்போ இது வந்து நம்மளே சீட்டிங் பண்ணுறது. அப்போ இதுக்கு பேர் தான் போகின்னா வந்து என்னது? அனுபவிக்கணும். அவங்களுக்கு எல்லாமே அனுபவிக்கணும். ஆனால் நான் கிளாஸுக்கு வந்து கேட்டேன்னா, நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் சாப்பாடு சாப்பிட முடியாது, சைவமாக மாறணுமே. நான் அதாவது சில பேர் பயம் இருக்கும், நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடாது நினைப்பாங்க. புரியுதா பிரபு? பாலு பிரபு, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நிறைய இடத்துக்கு நான் பிரிச்சு பண்ணியிருக்கேன். ரொம்ப தெரிஞ்சுக்கூட பிரபு, ஓரளவுக்கு போதும், ஓரளவுக்கு போதும். நிறைய தெரிஞ்சுக்கிட்டா நிறைய ஃபாலோ பண்ணணும். என் மனசு குற்ற உணர்ச்சியாக ஆயிரும். அதனால் நான் நிறைய கேட்க மாட்டேன், நிறைய ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வரேன், நான் போகிறேன், இப்படி தான். இன்னும் எனக்கு என்ன, என்னை சாப்பாடை மாற்ற சொல்லுவேன், அப்புறம் என்னை ஜபம் பண்ண சொல்லுவேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னை இதெல்லாம் பண்ண சொல்லுவேன். அப்போ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நான் வந்து குற்ற உணர்ச்சியோடு நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதான் மாட்டிக்குவேன். அந்த மாரி இருக்காங்க. இதுதான் போகி. தியாகி வந்து யார்? எல்லாத்தையும் விட்டுறேன், நான் இமயமலைக்கு போகிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுறேன். கலியுக சாத்தியம் கிடையாது. கலியுகத்தை நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னா சாத்தியம் இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் போகியாக இருக்கக்கூடாது, தியாகியாக இருக்கக்கூடாது. தே டோன்ட் நோ ஹவு டு சர்வ் கிருஷ்ணா. இந்த ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யணும்னு தெரியாது. ஓகேவா? இங்கே இன்டெலிஜென்ட், இந்த புத்தி உண்மையாக இன்டெலிஜென்ட் வந்து யாருன்னா பகவானுக்கு சேவை செய்கிறது தான் இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு இருக்கிற குறைவான டைமில் நீங்கள் வேறு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. தியானம் பண்ண முடியுமா? தியானம் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஒரு ஷாப்பில் ஒரு மேட்டை வாங்கி கீழே மேட்டை போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுற பொசிஷனில் உட்காரலாம். அது வரைக்கும் பண்ணலாம் ரமேஷ் பிரபு. கண்ணு மூணுன்னு என்ன வரும் கிருஷ்ணா? சண்டை போட்டுட்டு நீங்கள் மனசை வந்து கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஓகேவா? மெடிடேஷன் மந்திரம் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நான் தான் சொல்லிக்கல, நான் வந்து 4 சொசைட்டிக்குள்ளே பூந்து அதில் மெம்பராக இருந்து அதில் வந்திருக்கிறேன். தியானம் பண்ணுறது ஓகே, ஆனால் ஒரு அளவுக்கு ஓகே. ஹீலிங் பவர்லாம் கொடுப்பாங்க, நான் ஹீலிங்லாம் வாங்கியிருக்கேன். ஹீலிங் பவர்லாம் கொடுப்பாங்க. ஹீலிங்லாம் வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பவர் ஏறுதா? எஸ் குருஜி ஏறுது, எனக்கு பவர் ஏறுது அப்படிலாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் பட் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி வந்து தவறு இல்லை. ஆனால் கலியுகத்தில் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ராசஸ் வந்துட்டேன்னா தியானம் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னது மெடிடேஷனு, தியானம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மற்ற விஷயம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மனசு ஃபுல்லாக வந்து இப்போ எப்படி ஹார்ட் டிஸ்கில் ஏதாச்சும் வைரஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே திறக்க முடியாது. ஃபைல் வந்து கொரப்டட்னு சொல்லி போடும், ஃபைல் மொத்தமாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் எதுவுமே திறக்க முடியாது. அந்தமாரி மனசு ஃபுல்லாக வந்து வைரஸ் ஆகிடுச்சு. புரியுதா மனுஷனா? வைரஸ் ஆகிடுச்சா இல்லையா? நல்லா தான் பக்தி பண்ணியிருப்போம், நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா ஸ்மூத்தாக போகுதுங்க. திடீர்னு ஒரு சிந்தனை வரும் வந்து நம்ம, அதாவது அமைதியாக இருக்கிற ஆற்றுல இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டால் ரவி பிரபு தண்ணி எப்படி போகும்? தண்ணி ஃபுல்லாக தண்ணி கலங்கம் அடைஞ்சிடும். அந்தமாரி ஒரு 2 நாள் நல்லா 2-3 நாள் போயிட்டுருக்கோம். கரெக்டாக இல்லையா சேகாமதி? தென் தேர்ட் டே 4th டே மாயத்துக்கு பெரிய கல்லை போடும். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கற்பனைகள். உண்மையிலே ரமேஷ் பிரபு. அப்போ திருப்பி வந்து சட்சங்கம் வந்து வரணும். சட்சங்கத்துக்கு வந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். சட்சங்கில் வரல, நம்மளே சொந்தமாக என் மனசை நானே சொந்தமாக பக்குவப்படுத்திக்கணும்னா இங்கே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து சொந்தமாக நம்மளுக்கு பவர் கிடையாது. சட்சங்கத்தில் சங்கத்தில் பகவான் கருணையால் தான் இங்கே பவர் கிடைக்கும். இங்கே வந்து பவர் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணணும்னா நீ இருக்கிற 7 நாள் இது பண்ணணும். ஆக்சுவலி நித்தியம் பாகவத சேவையா, அன்னாடிக்கும் பாகம் கேட்கணும்.
அன்னாடே சார்ஜ் பண்ணணும். மலேசியாவில் முடியுமா? ஆன்லைன் கிளாஸ் வச்சு முடியுமா மிஷினா? அப்போ அட்லீஸ்ட் நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம சார்ஜ் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகவான் சேவை செய்தால் இஸ் இன்டெலிஜென்ட். நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படி நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது அதுவும் ஆபத்து, எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கிறதும் ஆபத்து. இது ரெண்டுமே வெரி வெரி எக்ஸ்ட்ரீம் லெவல். இது ரெண்டுமே ஆபத்து. அப்போ டூ சேவா நெவர் ஃபால் டவுன். ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சேவைகள் செய்தீங்கன்னா, சேவையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்தி பாதையில் தோல்வியே கிடையாது. நம்மளால் என்ன பண்ணுவாங்க, எப்படி சேவையிலேருந்து தப்பிச்சு போகலாம், எப்படி சேவையிலேருந்து இது பண்ணலாம், ஏதாவது சேவை செய்யணும், ஏதாவது சேவை செய்யணும். வீட்டில் இருந்து அந்த சேவையை ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கிற எப்போதும் அதை சொல்ல, வீட்டில் இருக்கிற ஆர்த்தி பண்ணுற அந்த பூஜை அறை இருக்குல்ல, அந்த பூஜை அறையிலேருந்து அங்கே சேவையை ஆரம்பிக்கணும். அப்புறம் கோயிலையும் சேவை செய்யணும். ஓகேவா? முடிஞ்சிட்டு கோயிலுக்கு வந்து சேவை செய்யணும். என்னென்ன சேவைஸ் இருக்கோ என்ன பார்த்து எதாச்சும் செய்ய வேண்டியதான். சேவை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சேவை செய்தால் நம்மளுக்கு 4 விஷயம் நடக்குது. முக்கியமான மேஜராக 4 விஷயம். ஒன்று, அதிகமாக பேசினா அப்படி தான் இருக்கும், இந்த தொண்டைக்கு வந்து பிரச்சனை நிறையா வரும். அப்போ ஃபால் டவுன்னா வந்து என்னது, ஃபால் டவுன்னா வந்து என்னதுன்னா, நார்மலாக ஃபால் டவுன்னா மேலேருந்து கீழே விடுறது. ஆனால் ஆன்மீகத்தை ஃபால் டவுன்னா வந்து என்னதுன்னா, நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, நல்லா தெளிவாக இருக்கணும். ஓகேவா? இதை நான் கண்கூடால பார்த்துருக்கேன், நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கேன். ஒரு டிவோட்டி நல்லா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தவங்க, அந்த பிரபு என் மாதாஜி, அப்புறம் இனிஷியேஷன் எடுத்துவங்க, தீட்சை எடுத்துவங்க, இது ஒரிஜினல் உண்மையாக கதை. பிறகு பிராமண இனிஷியேஷன் எடுத்துவங்க. அப்போ என்ன காரணம், என்ன தவறு எல்லாமே இருக்கும். இந்த சொசைட்டியில் எல்லாமே ஸ்மூத்தாக போவோம். உள்ளே வாங்க பிரபு, டான்ஸிங், சாண்டிங், என்னது ஃபீஸ்டிங். ஓகேவா? இந்த ஸ்லோகன் வந்து எப்படின்னா, உள்ளே வரவங்க கூப்பிட்றதுக்கு, உள்ளே வந்துட்ட பிறகு பஞ்சாயத்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் உழைப்பு போடணுமே. இந்த கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க, வாங்க கூப்பிட்றாங்களே, உள்ளே போனால் ஸ்மூத்தாகவே இருக்குமா? அங்கே தான் பெரிய பெரிய முதல்ல இருப்பாங்க. ஓகேவா? ஸ்மூத்தாகவே இருக்கும். அங்கே வா, உள்ளே வா, உன்னை கழுத்திலே போகிறேன்னு சொல்லி அங்கே தான் ஆரம்பிக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா, வெளியே பில்டிங் வெளியில் இருந்து பாருங்களேன், நல்ல பெரிய கம்பெனி, பெரிய நல்ல காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்கும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இல்யூஷன் இருக்கும், ஒரு ட்ராமா இருக்கும். ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும் உண்மையிலே. ரமேஷ் சொல்லுவோம், எது முதல்ல, எது கரடி, எது சிங்கம், எது புலி, எல்லா இதுலேயும் இருக்கும், எல்லா வந்து ஜாப்லேயும் இருக்கும். அதே போல் சொசைட்டிக்குள்ளே அப்படி தான். உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டி உண்மை அருமையான சொசைட்டி. ஆனால் இந்த சொசைட்டி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் முக்த ஜீவாத்மாக்களா? எல்லாம் எந்த ஜீவாத்மாக்கள்? பந்த ஜீவாத்மாக்கள். வெரி குட். எல்லாம் பந்தப்பட்டிருக்கோம். பந்த ஜீவாத்மாக்கள் எதில் பந்தப்பட்டிருக்கோம்? எதில் மெட்டீரியல் எதில் மாட்டியிருக்கோம்? 3 குணா, சாத்விக, ரஜோ, என் தமோ. அதாவது ஒருத்தன் முழுசாக கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் முழு கெட்டவன் நம்பிடலாம், இவன் முழு நல்லவனாக இருந்தாலும் இவன் முழுசு நல்லவனாக சொல்லி நம்பிடலாம். ஆனால் முக்குணம் எப்படின்னா, நீங்கள் சாத்விகமாக இருக்கும்போது ஜெய ஜெகநாத் பகவானே அப்படி இருப்பீங்க, நல்லவன் இவன் அம்பி போல அப்படின்னு நம்புவாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே வந்து அந்நியனாக மாறிடுவாங்க. உனக்கு இவ்வளோ பண்ணினேன், உனக்கு கண்ணு இல்லையா, இனி இவ்வளோ நாள் உனக்கு விளக்கு போட்டிருந்தானே, உனக்கு நீல விளக்கு இல்லை, விளக்கு போட மாட்டாங்க. ஓகேவா? அப்போ திடீர்னு இதாயிரும். அப்போ திடீர்னு பார்த்தா திடீர்னு கொஞ்சுவாங்க பகவானேன்னு. அப்போ பகவானே என்ன ஆயிடுவார், இப்போ ரஜோ குணம்னா ரொம்ப இதாகிடுவாங்க. தம்ம குணம் இனி போய் வழிபட்டு போய் என்ன இருக்குது, என்னத்தை போய் என்ன பண்ணி என்ன வழிபட்டு என்ன இருக்குது, இப்படி ஆகிடும். மனசு இந்த முக்குணங்கள் போகும், 3 டைமென்ஷனில் ஓடிட்டே இருக்கும். கரெக்ட் ஒன் நாட் கட்டாலியா முஸ்லீம் வந்து கட்டாலியா வரியா மாதிரி கட்டாலியா ரமேஷ் பிரபு, எஸ் 3 சைடு போகும். இதுதான் பந்த ஜீவாத்மக்கள். அப்போ சொசைட்டியில் நம்ம வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நம்ம இந்த சொசைட்டியில் இந்த சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் மூத்த ஆச்சாரியர்கள் பரம்பரா சிஸ்டத்தில் உள்ளவங்க அந்த ஆச்சாரியர்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து எஸ்இடிஸ் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம எப்போ சொல்கிறது, ஆச்சாரியா பரம்பரையோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நம்ம என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எப்போதும் சொல்கிறது தான், இது வந்து ஒரு ஒரு கல்குலேஷன் இருக்குது.
அந்த ஆல்டர் அந்த பார்டர் இருக்குல்ல, எந்த கோயிலுக்கு போன உலகத்தில் எப்பயுமே ஆல்டர் ஆர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த வெளியில் கிளாஸ் கேட்குறதுக்கும் ஒரு சின்ன பார்டர் பிரிச்சிருப்பாங்க, ஒரு சாயமாச்சும் அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா இன்னும் செவரை ஏற்றிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டா? இப்போ இது எல்லாமே பில்டிங் தானே மிஸ்டா? ஏன் அந்த பில்டிங் கூட மூடி இருக்காங்க? அது யார் இருக்கா? பகவான் இருக்கிறாரு. ஓகேவா? அப்போ அது என்ன அர்த்தம்னா, நம்ம பௌத்திக உலகத்தில் இருக்கிறோம். ஓகேவா? பகவான் ஆன்மீகத்தில் இருக்கிறாரு. அப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பரம்பரா சிஸ்டத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீக குருக்கள், அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க கொடுத்த கட்டளைகள், அதை கூட நம்ம எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அவங்களோட கனெக்ஷனில் இருக்கும். கனெக்ஷன்னா வந்து என்னது? அதாவது பக்தி, பகவான் அண்ட் பக்தா. ஓகேவா? அப்போ அவங்களோட கனெக்ஷனில் இருக்கும். கனெக்ஷனில் பண்ணது நீங்கள் சீரியஸாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, நம்பர் 1 என்ன நடக்குன்னா, நோ ஃபியர், நோ லிமிட்டேஷன் அண்ட் நோ டெத். அசோகா அபய அமிர்த ஆதார தொமார சரண துயா. நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் நல்லா சீரியஸாக ஃபாலோ பண்ணும்போது பக்தி தக்க பாடல் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நோ ஃபியர், பயம் இருக்காது. ரெண்டாவது நோ லிமிட்டேஷன், குழப்பம் இருக்காது. அண்ட் நோ டெத், டெத்துனா மரணத்தோட பயம் இருக்காது, மரணம் இருக்காது. நீங்கள் இறக்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. ஒரே பூனை தன்னுடைய பூனை குட்டியை அதே வகையில் தூக்குது, ஆனால் அந்த பூனை குட்டி வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே பூனை அதே வாயில் எலியை பிடிக்குது, எலி எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? மரண பயத்தோடு இருக்கும். அதே போல் மரணம் என்ற அந்த சிச்சுவேஷனு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டில் இருக்கிறவங்களுக்கும் வரும், நம்மளுக்கும் பெட்டில் நம்ம பெட்டுக்கும் மரணம் வரும். ஆனால் நம்ம பெட்டில் அந்த மரணம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் யார் இருப்பாங்களோ யார் இருக்க மாட்டாங்களோ, ஓகேவா, என் பிள்ளைங்க கூட இருக்கும், என் சொந்தக்காரர் இருப்பாங்க, என் தம்பி இருப்பான், எங்கள் அக்கா இருப்பாங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கரெக்டாக உயிர் போட்ட நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் சரி கொஞ்சம் கேன்டீன் போய்ட்டு வந்துடுறேன், இது கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்து அப்போ தான் வெளியாகுவாங்க. அப்போ தான் கரெக்டாக பீஸ் போடுவாங்க. அப்போ உங்கள் கூட எப்போவுமே இருக்குதாங்க யார்? பகவான் மட்டும்தான். ஓகேவா? குரு அண்ட் பகவான் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அதை நீங்கள் நினைக்கணும், அந்த சிந்தனை இருக்கணும். இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக உடம்பு, கை, கால், மூக்கு, வாயெல்லாம் நல்லா இருக்கும் போதே அந்த பகவானுக்காக உழைக்கணும். அந்த பகவானுக்கு கை, கால், மூக்கு, வாயெல்லாம் இருக்கிறப்ப நல்லா இருக்கிறப்ப உடம்பு நல்லா இருக்கிறப்ப உழைக்காம சாகிற நேரத்தில் உடம்பு, கை, கால் நல்லா இருக்கும்போது எல்லா ஆட்டுலையும் பண்ணிவிட்டு சாகும் போது பகவானை காப்பாற்ற எப்படி காப்பாற்றுவார்? பிரஜமாதாஜி கரெக்டாக எப்போவுமே வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம சீரியஸாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மரணம் பயம், அந்த மரணம் நம்மளுக்கு இருக்காது. பகவான் பீஸ்ஃபுல்லாக நம்மளைய கொண்டு போவார். ஓகேவா? அதுதான் வெற்றி, அதுதான் நீங்கள் அதாவது வந்து சிவபுராணத்தில் சொல்கிறாங்களே, நம்ம புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பாம்பாகி பேயாகி. பேயெலாம் வேறு யாருமே இல்லை, நம்ம தான் பெரிய பேய். நம்ம தான் பேயாக பிறந்திருப்போம், நம்ம தான் புழுவாக பிறந்திருப்போம், நம்ம தான் பிசாசாக பிறந்திருப்போம், நம்ம தான் பாம்பாக பிறந்திருப்போம், நம்ம தான் மரமாக பிறந்திருப்போம். புரியுதா மிஷ்னா? எல்லா ஜேர்னியை முடித்து ஒரு கடைசி சான்ஸ் இஸ் த ஹியூமன் பர்த். அரிது கண்டினியூ பண்ணுங்க ஒரு ஸ்லோகத்தை. அரிது அவையார் சொன்னது பிரபு, மானிடனாய் புறத்தில் அரிது, மனசனா பிறக்கிறது தான் இட்ஸ் அ வெரி வெரி ரேர். மனசு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறதில்ல. நீங்கள் பள்ளி, பூனை, பாம்பு, கரையான், பேய், பூதம் இதெல்லாமே கிடச்சிடும். நீங்கள் தேவரை கூட ஈஸியாக பிறந்துடலாம், டெமி கூட பிறந்துடலாம். ஆனால் நீங்கள் பகவான் லோகத்துக்கு போனால் நீங்கள் தேவர் பாடியிலேருந்து பகவான் லோகத்துக்கு போக முடியாது. நல்லா ஞாபகிங்க, மிருக பாடியிலேருந்து பகவான் லோகத்துக்கு போக முடியாது. சம்டைம்ஸ் சில லீலைகளில் சில மிருகங்களை பகவான் கூட்டு போவார், அது ஒரு மிராக்கிளுக்கு தான். நீங்கள் பகவான் லோகத்துக்கு போனால் இந்த பூமியில் இருந்து மனித பிரிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பகவான் லோகத்துக்கு போக முடியும். அதனால தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மனிதர்களுக்கு, எக்ஸ்பெஷலி மனசுக்கு. எங்கேச்சோ பூனை மனசு, பண்டி மனசு, என்ன சொல்லுவாங்க, அது கரையான் மனசு சொல்லியிருக்காங்களா? மனிதனோட மனசுக்கு தான் இங்கே எல்லா டீச்சிங்ஸும். இந்த மனசு நீங்கள் தேவராக இருந்தால் கூட, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பிரம்ம லோகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய தேவராக இருக்குன்னா நீங்கள் பகவானுக்கு போக முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே உள்ள என்ஜாய்மெண்ட்டில் நம்ம இருப்போம். நம்ம புரிகின்றதா? அப்போ ஸோ மச் என்ஜாய்மெண்ட், ஸோ மச் என்ன சொல்கிறது, நம்மளை வந்து பந்தப்படுத்தும். ஓகேவா? மாயா பந்த ஜீவா நொய் கிருஷ்ணா ஸ்ருதி ஞான ஜீவ கிருப்பா கிருஷ்ணா வேத புராணா. பை வேதா அண்டர்ஸ்டாண்ட் சர்வ் கிருஷ்ணா. அதாவது சாஸ்திரங்கள் மூலிமா தான் நம்ம வந்து பகவானுக்கு எப்படி சேவை செய்து நம்ம கற்றுக்க முடியும். அந்த சேவை செய்யும் போது என்னதுன்னா நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வெளிப்படும். நம்ம உண்மையான ஸ்வரூபம் வந்து என்னது? சொல்லுவோம் நம்ம ஓன் ஐடென்டிட்டி என்னது?
கிருஷ்ணனுக்கு சேவை செய்யுது. சேவை செய்யுது. இதுதான் உண்மையான ஸ்வரூபம். ஆனால் உண்மையான ஸ்வரூபம் நம்ம உணர்ந்தோமா? இல்லை. இப்போ நம்ம என்னென்னா ஒரு ஆள் சொல்ல நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆமாம். ஓகேவா? இது ஏன் அந்த மாதிரி நடக்குது? பக்குவம். பகவான் லோகத்தில் அப்படி கிடையாது. பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய அதில் கோப்பர்கள் கோபியர்கள், அங்கே இருக்கக்கூடிய புல், அங்கே இருக்கக்கூடிய கல், அங்கே இருக்கக்கூடிய தண்ணி, அங்கே தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மீன், இது எல்லாமே பகவானோட சேவை செய்கிறது தான். பறக்கக்கூடிய பேர்ட்ஸு எல்லாமே அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேவை செஞ்சுட்டே இருக்கும். அந்த அவங்களோட பிளட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கிருஷ்ண நாமம் ஓடும். அங்கே தனிப்பட்ட மூலம் ஹரிகிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஃபுல்லாக அவங்க பிளட்டில் ஓடும். ஆனால் இங்கே நம்ம வந்து அப்படி ஓடுறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு சேவையும் நம்ம வந்து சொல்லணும், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நம்மளை பக்குவப்படுத்தணும், நம்மளை தட்டி கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிடுவோம், நம்ம இது பண்ணணும். என்ன காரணம்? பிகாஸ் நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த பக்தி என்ற அந்த விதை, இந்த பக்தி என்ற அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய இந்த பயணம் ஜேர்னி ஒன்றும் வந்து நம்மளுக்கு வந்து மெச்சூர்ட் ஆகலை, ஒன்றும் பக்குவம் அடையலை. நீங்கள் பக்குவம் அடைஞ்ச பக்தர்களுக்கும் பக்குவம் அடையாத பக்தர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? அப்பா கிட்ட ஒரு 2 அறை வாங்கிட்டு வெளியில் வரக்கூடிய பையனுக்கும், அப்பாவோட செல்லமாக வளர்த்து வெளியே வரக்கூடிய சும்மா கடைக்கு வரக்கூடிய பையனுக்கும் 2 வித்தியாசம் இருக்கும். வீட்டில் அப்பா 2 அறை அரைஞ்சிட்டு ஒரு பையனை வெளியே கடை கூட்டு வராரு, ஒரு பஜார் கூட்டு வராரு. அப்போ ரொம்ப செல்லமாக வளர்த்து ஒரு பசங்க இன்னொரு அப்பா வந்து ஒரு பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்து கேட்கறத வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடிய அப்பா அவர் ஒரு பையனை கூட்டு வராரு. இந்த 2 பையனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடையில் இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இதில் யார் வந்து எல்லா ஜாமும் வாங்கணும், இதை வேணும், இதை யார் கேட்பா? அதை செல்லமாக வளர்த்த பையன் தான் கேட்பான். வீட்டில் 2 அடி வாங்கின பையன் கேட்பானா? ஏன்? பயம். என்னது? அதில் பக்குவம் வந்துருச்சு. இதை கேட்டனா இப்படி சப்புன்னு விடுவோம். அப்போ எல்லாம் எங்கே அடி விழும் எல்லாம் தெரிஞ்சிடும். அதே போல் பக்தர்கள் நம்ம அடி வாங்கிறது வந்து ஒன்றும் நம்ம உணரலை. மணி அடிச்சிச்சு, அடி வாங்குறது ஒன்றும் இல்லை. பக்குவம் ஆகும் போது என்ன அர்த்தம்னா, இந்த அடி மேலே அடி வாங்க இந்த நாலேஜ் கிடைக்க இந்த அடி வந்து வேறு யாரும் கொடுக்கல, பகவானும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. இந்த நாலேஜ், இந்த சாண்டிங், இந்த சேவைலாம் செய்ய இந்த பக்குவம் வர 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 என்ன ஆகும்னா நம்ம அமைதியாகிடுவோம். நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் பகவான்கிட்ட. பகவான் வந்து எது பண்ணாலும் அவர் எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் பண்ணுறாரு. அந்தமாதிரி உணர்ந்துக்கும். எங்கள் அப்பா வந்து எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா எனக்கு நல்லது தான் பண்ணுறாருன்னு அந்த பையனுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஐஸ்கிரீமை வாங்கி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு மூக்கில் விழுவும். எங்கள் அப்பா என்னை திரும்பி போடுவார். அதனால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் இந்த பையன் ரொம்ப செலவு வளர்த்தாச்சு. அதான் நம்ம வந்து பக்குவம் அடைஞ்ச பக்தர்களுக்கும் பக்குவம் அடையாத பக்தர்களுக்கும் வித்தியாசம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒன்றும் பக்குவம் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். புரியுதா மிஷ்னா? நம்ம வந்து நல்ல ஒரு பக்தராக மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா சேவை செய்கிறது. சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா இருக்குது, நிறைய பேசலாம். புரியுதா பிரபு? பட் டைமு காரணமாக சார் கன்க்ளூஷன் வந்து என்னென்னா, நம்ம சேவைகள் நம்ம வந்து செய்யும் போது நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 விஷயம் நடக்கும். நான் சொன்ன மாதிரி, ஒன்று நம்ம வந்து ஃபால் டவுன் ஆக மாட்டோம். ஃபால் டவுன் என்னதுன்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சு அதுலேருந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்திலேருந்து வெளியாகிற மாதிரி ஒரு விஷயம், கிருஷ்ண பக்தி விட்டே நம்ம வெளியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அதுலேருந்து பகவான் நம்ம காப்பாற்றுவார். நிறைய பேர் வந்து கிருஷ்ண பக்திலேருந்து வந்துட்டு திருப்பி வெளியே போயிருக்காங்களா பிரபு? திருப்பியும் வந்து அவங்க திருப்பி அசையம் சாப்பிட்ருக்காங்களா பிரபு? அப்போ அதெல்லாம் என்ன காரணம்? வச்சா மாதாஜி, கிருஷ்ண பக்தி வந்து ரீச் எடுத்து கூட கிருஷ்ண பக்தி வேணாம் சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்களே. சொல்லுங்கள் கிருஷ்ணா. ஃபோல் டவுன் தான், அது தெரியும். ஏன்? மாயா எல்லாமே தான் வருது மாதாஜி. ஏன் அவங்க ஃபோல் டவுன் ஆகிட்டாங்க? இப்போ வெளியில் விடுங்க. கிருஷ்ண பக்திக்குள்ளே வந்து தீட்சை எடுத்தோம் நல்லா வந்தோம், நல்லா பிரபலமாக இருந்தவங்க நிறைய பேர் வந்து காண போயிருக்காங்க. கிருஷ்ண பக்தி விட்டே போயிருக்காங்க. திருப்பி அசையம் சாப்பிட்லாம் இருக்கிறாங்க. நானே 2-3 பேர் பார்த்துருக்கேன். என்ன காரணம்? இந்த ரீசன் தெரியணும். சொல்லுங்கள் மாதாஜி, சொல்லுங்கள். அதாவது என்னோட பாயிண்ட்ல சொல்லுங்க. பக்குவம் ஓகே, பக்குவம் வரல. ஓகே, ஆனால் என்ன ஏன் பக்குவம் வரல? இவ்வளோ வருஷமாக இருந்தோம், இவ்வளோ நாளாக இருந்தோம், ஏன் பக்குவம் வரல? நம்பிக்கை சரண்டர் ஓகே, ஓரளவுக்கு சொல்லுங்க பிரபு. நம்பிக்கை வந்து ஃபுல்லாக வரல. அதாவது வந்து என்னென்னா குரு அபராதம்.
நம்ம வந்து அபராதம் ஓகே, ஆனால் அபராதம் ஓகே இல்லை தான். ஆனால் நம்ம குரு வந்து எடுத்த பிறகு இந்த குரு சொல்கிறது கேட்காம, குருவோட பேச்சை வந்து ஃபாலோ பண்ணாமல், மனசுக்குள்ளே வந்து குரு சொன்னாலும் மனசுக்குள்ளே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அபராதம் வந்து ரொம்ப வந்து செட்டலாக இருக்கும், ரொம்ப அமைதியாக பூனமாக இருக்கும். ஆனால் இது பயங்கர வேலை செய்யும். குரு சொல்கிறத மனசுக்குள்ளே வந்து பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பாடி செய்வோம், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அப்படி நிறைய அந்த தோண என்ன ஆகுனா, நம்மளை கிருஷ்ண பக்திக்கிட்டே நம்மளை வந்து கேப்பை அதிகமாக்கிறோம், நம்ம செய்த ரைட்டுன்னு தோணும். பிறகு சில சிச்சுவேஷன் மாயா க்ரியேட் பண்ணும், இந்த கிருஷ்ண பக்தி விட்டு வெளியாகும். ஏன்னா நம்ம வீக் ஆகிட்டோமே, ஓகேவா? அதாவது ஒரு கல் மேலேருந்து வந்து நீங்கள் கீழே இறக்குறோம், அதாவது ஒரு கயிறில் கட்டி கல் இறக்குறதுக்கும் ஒரு சாதாரண சின்ன நூலில் கட்டி சின்ன நூலில் கல்லில் கட்டி இறக்குறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. கயிறு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கல், ஆனால் நூலில் கட்டி இறக்கும் போது ரொம்ப வீக்காக இருக்கும். இப்போ அந்த வீக்காக இருக்கக்கூடாது அந்த நூலை லைட்டாக கத்திரிக்கோள் போட்டு வெட்ட தேவையில்லை, சின்னதை கத்தி வச்சாலே இப்போ டக்குன்னு விழுந்துடும். அதே போல் நம்ம குரு அபராதம் பண்ண நம்ம ஸ்பிரிச்சுவலில் வீக்காக ஆக என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு வெளியே மாயா என்ன பண்ணும், அந்த நேரத்தில் வெளியில் உள்ள சில சகவாசம் தான் கொடுக்கும். நீங்கள் வெளியில் போகிறது, சில விஷயத்தை நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க, சாப்பிடாமல் சில விஷயம்லாம் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே வந்திருப்பீங்க. திருப்பி அது சாப்பிட தோணும், திருப்பி அது கூட்டாளி தானே, பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, திருப்பியும் ஏதோ சொந்தக்காரன் தானே, அப்படியே ஆரம்பிக்கும். அப்போ சரி பரவாயில்லையே, நம்ம கிருஷ்ண பற்றி இருந்தாலும் இது பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ணிக்கலாமே, அப்படியே கொஞ்சம் நவுத்தும். உங்களை வந்து லாஜிக்கு என்ற மாயக்குள்ளே உள்ளே போட்டு உங்களுக்கு இதை நம்ப வைக்கும். நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கோம், இதுவும் பரவாயில்ல, கூட்டாளியும் இப்போ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அந்த பண்ணாலும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ சுழல் என்ன ஆக்கும், அடுத்த கட்டம் உங்களை வந்து இந்த சட்சங்கா ப்ரோக்ராம் இதெல்லாம் வரவிடாமல் ஆக்கிரும். அப்புறம் சுழல் என்ன ஆக்குறோம், எது முக்கியம் இல்லை, அந்த நிலைமை கொண்டு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு டெம்பிளில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதே நேரத்தில் வேறு வெளியில் கூட கூப்பிட்றாங்க. இப்போ எது முக்கியம் இல்லை சொல்லும் போது கூட பார்த்து வந்துடலாம், இதான் ப்ரோக்ராம் அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உருவாக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்மளைய கிருஷ்ண பக்திலேருந்து ரொம்ப தூரமாக கொண்டு போகும், ரொம்ப சூட்சமாக மாய வேலை செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பக்குவம் அடையும் போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு முக்கியமான வேலை சேவை செய்தோமே. ஆனால் பகவான் கரெக்டான அந்த புத்தி கொடுப்பாரு, இது செய்யாத அந்த புத்தி தான் இப்போ அர்ஜுனனுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அர்ஜுனன் வந்து இந்த கரெக்டான முடிவை அவர் எடுத்தார். அஸ்வத்தாமனுடைய முடியும் அந்த மணி ஆகிறதுனால அஸ்வத்தாமன் உயிரோடு இருந்தாலும் செத்ததுக்கு சமம். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பாபு கந்தராதிக்கு, ஜெய ஜெகநாபல் சுபத்ரா மகாராணிக்கு, ஜெய ஸ்ரீல புருபாதி மகாராஜுக்கு, நிதாய் கௌர் பிரமணந்தே. எஸ், இது கேள்விகள்?